வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 2 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ கேட் டேன்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்கப்பா. இந்த பூனைங்களாம் வீட்டில் வளர்க்குறது அப்படின்றது கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. எகிப்தினுடைய மம்மி கொடுக்கலாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 வருஷத்துக்கு முன்னாடியே மேற்கு ஆசிய பகுதிகளெலாம் வந்து வீட்டில் வளர்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பூனைங்கன்றது பயங்கர கேடித்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதுனால நம்ம வீட்டிலலாம் வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து செம அதிர்ஷ்டமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இதை பற்றின நிறைய மிராக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நம்ம பார்த்துருப்போம். போலாந்து இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அது 7 உயிர் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட இந்த பூனைகள் மேலே ஒரு அக்கறை கொண்டவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2021 கணக்குப்படி கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 220 மில்லியன் பூனை வந்து வீட்டில் வளர்த்துனுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதை விட 2 மடங்கு வந்து ரோட்லையும் காட்டிலையும் சுற்றி இருக்குது. இதில் நிறைய பூனைகள்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த கார் ஏற்றி கொள்றதுனாலையும் இந்த நாய்ங்க வந்து கடிச்சு கொதறதாலையும் பனி குளிர் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இறந்துகிட்டே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நல்ல உள்ள இருந்ததுன்னா அந்த பூனையை எடுத்து வழங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2019 யார்ஷியர் கேட் ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ கேட் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம் மார்ச் 2. நெக்ஸ்ட் வேர்ல்டு டீன் மென்டல் வெல்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னது இதே மாதிரி ஒரு டே நம்ம பார்த்தோமே அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கே இருந்துச்சு. ஆனால் தான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்துருக்குறோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில், இது வந்து வேர்ல்டு லெவல். அப்படி என்ன தான் சர்வதேசத்துக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா சர்வதேச லெவல் அப்படிங்கிறது 2-3 நாடுக்கு மேற்பட்ட நாடுகள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஒன்றா சேர்ந்து அப்படின்னா அது சர்வதேச லெவல் அப்படின்னுவோம். உலக லெவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா யாரையுமே மிச்சம் வைக்காமல் எல்லாருமே வந்து அனுசரிக்கக்கூடிய செலிப்ரேட் பண்ணுற விஷயங்கள் தான் பார்த்து சொல்லுவாங்க. இதுதான் இந்த சர்வதேச லெவலுக்கும் உலகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு டீன் மென்டல் வெல்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கக்கூடிய அத்தனை பேராலே அனுசரிக்கப்படுது. இதுக்கான பேசிக்கான காரணம் என்னன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இதை வந்து அதில் விட்டு போன விஷயங்கள்லாம் இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். குழந்தைங்களாம் வளர ஆரம்பிச்சிட்டானே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சுது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் வெல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைங்க வளர வளர இந்த சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் அவங்க பார்க்கக்கூடிய இந்த உலகமும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விதமாக இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய உணர்வு ரீதியான நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும். அதாவது இனக்கவர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம். அட் த சேம் டைம் நம்மளுடைய கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லிட்டு உலகம் நிறைய அழுத்தங்கள் அவங்க மேலே கொடுக்க, என்னடா இது ஏன் இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அழுத்தம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மதம் ஜாதி இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரிவினைகளில் வாடிக்கிட்டு இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை நம்ம மேலே ஏற்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். இன்னும் தெளிவாக இதை புரிய வைக்கணும்னு வச்சிங்களேன். பக்கத்து வீட்டு குழந்தை பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலாம் எழுந்து படி, இது 1ஆம் ரேங்க் வாங்குது, நீ என்ன 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இப்படி 2ஆம் ரேங்க் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய திட்டுற மாதிரியான கதை தான். எல்லா குழந்தைங்க மேலேயும் ஒரு மறைமுகமான ஒரு தாக்கன்றதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ல. அப்படி கொடுக்கக்கூடாது, அதனால் ஒரு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படுது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய ஒரு தரவுப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னா 2021 அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா 14 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு அதிகப்படியான மனநல பாதிப்புகள்ன்றது ஏற்பட ஆரம்பிச்சுது அப்படின்ட்டு. அதுலேயும் 10லேருந்து 19 வயசுக்கு இடைப்பட்டவங்களில் 7ல் ஒரு குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அதில் மனநலையில் பாதிக்கப்பட்டுடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களையும் புரிதலை சரியாக அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்காம அவங்கள வந்து கோபமாக பார்க்குறது, அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே அந்த காயத்தை வச்சுக்கிறது, அவங்களுடைய உணர்வுகளை பற்றி சரியாக பேசி விலைக்கு அது என்னன்றது சொல்லாமல் வச்சுக்கிறது. இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு லவ்வை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயோ லவ்வா அப்படின்றது கலாச்சாரம், அவங்க தூக்கி போட்டு மெதிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கலாச்சாரம் அது இதுன்னு போட்டு பண்ணுவோம். பட் அதெல்லாம் இல்லாமல் அது என்ன அப்படின்றத இதுதான்ப்பா அது அப்படின்றது ரொம்ப இலகுவாக அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களை சொல்லி இதுதான் அப்படின்றது நம்ம சரியாக சொல்லிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு மனசில் இதுதான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து அதை சொல்லவே கூடாது, அதை மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது மூலமாக அதனால் அவங்கக்கிட்ட அவங்க சொல்யூஷன்ன்றது அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்னங்கிறது அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலையாக இருக்குமே தவிர்த்து அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இப்போ ஒரு சாமியை நாம கும்பிட்றதுக்காக அந்த குழந்தைய வந்து நீ அப்படி தான் கும்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கலாச்சாரம் சொல்லிட்டு நம்மளை வந்து அவங்க அழுத்தத்தை கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க இவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு மறைமுகமான ஒரு மன அழுத்தத்தை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துறது மூலமாக அவங்களுக்கு சூசைட் தாட் வரைக்கும் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா ஹாலிஸ்டர் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு உருவாக்கின ஒரு நிறுவனம். இது வந்து அவங்க எதுக்காக உருவாக்கின கான்செப்ட்லாம் தாண்டி இந்த நல்ல நாளில் ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டீன் மென்டல் வெல்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம் மார்ச் 2. நெக்ஸ்ட் விக்டரி அட் அதுவா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து எத்தியோப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 1895 என்ன ஆகுதுன்னா இத்தாலியினுடைய ஒரு பெரிய கண்ட்ரோல்ன்றது இவங்க நாட்டு மேலே ஏற்படுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா என்ன பண்ணுறாங்க, இந்த பாருங்க
எங்கள் நாட்டினுடைய ஒரு பகுதி நான் உங்களுக்கு தரோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு சில உதவிகள்லாம் பண்ணுங்கள், ராணுவ உதவியாக இருக்கட்டும் இல்லாட்டி நிதி உதவியாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இத்தாலியும் பண்ணுறாங்க. பட் ஆனால் இத்தாலி வெளில போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள் எங்களோட கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்கிறாங்க, ஏன்னா நாங்கள் தான் எல்லா ஹெல்ப்புமே அவங்க பண்ணின்னு இருக்கிறோம், கிட்டத்தட்ட இது எங்கள் நாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எத்தியோப்பியா மறுக்கிறாங்க. உலக நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய அப்போஸ் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நீ அவங்க நிதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்க எடுத்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு உடனே இவங்களுக்கு சமக்கம் வந்துச்சு எத்தியோப்பியாவுக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெனலிக் அப்படின்ற ஒரு மன்னர் தான் இருந்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இத்தாலியாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய போரை தொடுத்துடலாண்டா, இவங்களுக்கு நம்ம யாருன்றதை காட்டிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 1895 பார்த்தீங்கன்னா ஒரு போரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி 1896 அந்த போரில் எத்தியோப்பியா வெற்றி அடைஞ்சிடறாங்கப்பா. இப்படி மெனலிக் அப்படின்ற பேரரசர் எத்தியோப்பியா என்ன அப்படின்றது இந்த உலகத்துக்கு காட்டின ஒரு நாளான நாள் பார்க்கப்படுது. அப்படி அதுவா அப்படின்ற பிளேஸில் நடந்த அந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா விக்ட்ரி அட் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எத்தியோப்பியா மார்ச் 2. நெக்ஸ்ட் பிரசன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனால பொறுத்தவரைக்கும் 1962 நே அப்படின்ற ஒரு அரசர் வந்து இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி தான், கிட்டத்தட்ட 26 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த சர்வாதிகார ஆட்சின்றது ஒரு முடிவுக்கு வந்தது. என்னதான் இவரை பற்றி நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பர்மியா அப்படின்ற ஒரு பகுதி இப்போ வந்து அது மியான்மரில் இருக்குது. அந்த பர்மியா பகுதியை ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நலனை பண்ணிட்டு இருந்தாருப்பா. என்ன பிரச்சனையை இவர் கொடுத்துருந்தாலும் விவசாயிங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது இவர் பார்த்தாரு. ஏன்னா அந்த நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா 65% அவங்க நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. பீன்ஸு, பருப்பு, சோளம், கரும்பு, எண்ணெய், நிலக்கடலை, பட்டாணி, மஞ்சள், இஞ்சின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருட்கள் இந்த நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆகுதுங்க. இத்தனை % மக்கள் வந்து அதில் வேலை செய்கிறதுனால விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த ஆட்சின்றது நீக்கப்பட்டுச்சுல. அந்த ஆட்சியை வந்து தூக்கி எறிஞ்ச அந்த நாளை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தினமாக, அதாவது பிரசன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 2. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1951 சுதந்திரம் கிடைச்சி 3 வருஷத்துக்கு அப்புறமா ராயல் சிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1972 அந்த நேம் மாறி இலங்கை ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மட்டும் மாறிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 விமானங்களோட 28,700 வீரர்களோட மிக பிரம்மாண்டமான ஒரு விமானப்படையாக அந்த இலங்கை படை இருக்குது. அப்படிப்பட்ட அந்த விமானப்படையை வந்து நம்ம விருதுகள்லாம் கொடுத்து அதில் சிறப்பாக செயல்பட்டவங்கலாம் வந்து பாராட்டி கௌரவிக்கக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 2. நெக்ஸ்ட் பலூச் கலாச்சார தினம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், பலூச்சிஸ்தான் சொல்லிட்டு இந்த பகுதிகளெலாம் வந்து பலூச் அப்படின்ற ஒரு இன மக்கள் இருக்காங்க. இந்த டேவை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகளில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பலூச் கலாச்சார தினத்தை கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இதை நான் முழுசாக சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அம்சா இப்னு அப்துல் முத்தலிஃப் அப்படின்றவங்களுடைய வம்சா வழியாக பார்க்க போகிறாங்க. இவர் யாருன்னா முகமது நபியினுடைய ஒரு ரிலேஷனாக பார்க்கப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய வம்சா வழிகள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த இன மக்கள். ஆனால் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி இந்த ஹிஸ்டரியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறது வந்து அந்தளவுக்கு உண்மை இல்லைங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்தியர்கள், மேதியர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வம்சாவளிகளாக தான் இவங்க பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பிழைகளும் நிறைய ஒரு மாற்றங்களும் இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பர்சன்ஸாக இவ்வளோ முக்கியமான ஒரு கலாச்சாரமாக இவங்க இருக்கிறாங்களே, இவங்களால ஏன் தனியாக ஒரு அரசை உருவாக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த கல்ச்சருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ பலூச்சியர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட இனங்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுனால தான் அவங்களால ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக முடியாமல் போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் இந்த டேட்டில் வந்து பலூச்சி கலாச்சாரத்தை கொண்டாடுறாங்க. ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த டேட்டில் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அதனால தான் இந்த வித்தியாசம். இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இன்றைக்கி பலூச் கலாச்சார தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 2. நெக்ஸ்ட் புரிட்டோரிக்கோவில் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யூஎஸ் வந்து அவங்களுக்கு அந்த குடியுரிமையை வந்து கொடுத்ததை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்குது. அது என்னன்றது ஃபுல்லாக கேளுங்க. இப்போ இந்த புரிட்டோரிக்கோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காமன்வெல்த் நாடு. இது வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. ஆனால் இது தனியான ஒரு நாடுலாம் கிடையாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இதை வந்து காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தம் எத்தனை தெரியுங்க? 56 நாடுகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த காமன்வெல்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காக்காரங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை வந்து தங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இல்லை சுதந்திரத்தை அவங்களாம் வாங்கிட்டாங்கல்ல. அப்படி வாங்கிட்டதுக்கு அப்புறம் இவங்களாம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாமே எங்களுடைய பிளேஸ் தாங்க, நாங்கள் தாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமாக சொல்கிற விஷயங்களை வந்து ஓப்பனாக சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் அப்படின்ட்டு. பட் ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் பண்ணலை. ஏன்னா கவர்மெண்ட் பண்ணால் வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்ததே அர்த்தம் இல்லாமல் போயிடல. அதனால் இந்த காமன்வெல்த்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டிகள்லாம் நடக்கும் தெரியுங்களா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்தியாவுமே அந்த காமன்வெல்த்தில் ஒன்று தாங்க. இதில் 48 வருஷமாக வந்து இந்த காமன்வெல்த்தில் ஒரு உறுப்பினராக இருந்த காம்பியா அப்படின்ற பிளேஸ் என்ன பண்ணாங்கன்னா, அட போங்கப்பா நீங்கள் யார்
யாரோ நாங்கள் யாரோ, இதுக்கப்புறம் வந்து எங்களை உங்களோட சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காம்பியா தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்படி இந்த காமன்வெல்த்துக்குள்ளே எவ்வளோ பெரிய உலக அரசியல் இருக்குது பாருங்களேன். சரி, நம்ம அப்படியே பேசினே எங்கேயோ போயிடாமல் இந்த புரிடோரிக்கோக்குள்ளே வந்துடும். அதாவது 14ஆம் நூற்றாண்டில் ஸ்பானியர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு அந்த இடைக்கால பகுதிகளில் அமெரிக்காவும் இந்த பகுதிக்கு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ண ஸ்பானியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேருந்து கொஞ்சம் அப்படியே விலகிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் 1898 ஸ்பானியர்கள் வந்து இதை வந்து அமெரிக்கான பகுதியாக வந்து விட்டு கொடுத்துட்றாங்கப்பா. அப்படி விட்டு கொடுத்ததுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய குடியுரிமையை வந்து இந்த நாட்டுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் ஒரு அமெரிக்கர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் குடியுரிமை கொடுத்தாலும் எல்லா விதமான வசதிகளும் அல்லது முழுமையான ஒரு அமெரிக்க குடியுரிமைங்கிறது கிடையாது. எல்லா விதமான தகுதிகளும் அவங்களுக்கு கிடையாது. சில விஷயங்களில் மட்டும் அவங்களுக்கு விலக்கு இருக்குது. அப்படி ஒரு குடியுரிமையை கிடைச்சதை பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான். அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா புரிடோரிக்கோவில் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 2. நெக்ஸ்ட் லா யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதனால் பொறுத்த வரைக்கும் இந்த லா யூனியன்றது ஒரு தீவுங்க. இந்த தீவு வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தீவாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனா, ஜப்பான், தென்கிழக்கு ஆசியாவிலேருந்து பல பகுதிகளில் இருந்து மக்கள்லாம் வந்து இங்கே குடியேறிட்டாங்க. குடியேறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பானியர்கள் இந்த பகுதியை வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அப்படி ஸ்பானியர்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் வந்து அடடா என்னடா இது, நம்ம ஏரியாவில் இருக்கிற பகுதியில் ஸ்பானியர்கள் வந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே புந்து அங்கே அரசியல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய மோதல்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை ஒப்படைக்கணும், அவங்க யாருன்றதை சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் முழுக்க பிலிப்பைன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணி 1850 எசபெல்லா அப்படின்ற ராணி மூலமாக இது எங்களோட நாடு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தது. அப்படி முடிவுக்கு வந்து அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இவங்க நமக்குன்னு ஒரு தனி ஒரு மாகாணமாக இது எங்களோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 34வது மாநிலமாக உருவானதுனால லா யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிலிப்பைன்ஸு மார்ச் 2. நம்ம பார்க்குற உலகம் நம்ம பார்க்குற மாதிரி இல்லைங்கிறது தான் உண்மை. மறுபடியும் உங்களாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடுறது நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.